ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு கோழியோட முட்டைப்பை, கல்லீரல், மண்ணீரல், குடல் இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்ம எப்படி வாஷ் பண்ண போறோம்ன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல இந்த முட்டைப்பையை நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். இந்த முட்டை பாருங்க எவ்வளோ கோழி குண்டு மாதிரி சின்ன சின்னதாக சூப்பராக அழகாக இருக்கு. இந்த முட்டையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிக்க போறேன். வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இதுல லேசா ஏதாவது ஜவ்வு மாதிரி இருந்தா அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு பண்ணிட்டா போதும். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து தண்ணி மாற்றி இதை நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம மண்ணீரல் பாருங்க, முட்டை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ மண்ணீரல் தான் நம்ம இப்போ சுத்தம் பண்ண போறோம். இந்த மண்ணீரல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் உறைஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் தனியா எடுத்துடலாம். அது அந்த மண்ணீரலோட ஒட்டியிருக்கும் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதையும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இது நம்ம 6 பேருக்கு தேவையானதை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இதையும் நம்ம வந்து 3 டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். மண்ணீரல் வந்து ரொம்ப சாஃப்டானது, அதனால நம்ம சாஃப்டா வாஷ் பண்ணா போதும். அதுல இருக்கிற ஒரு ஸ்மெல் போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வாஷ் பண்றோம். சில மண்ணு நச்சுலாம் வந்து கழிவுகளா இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அந்த பிளட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, அது வாஷ் பண்ணும்போது தண்ணியோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அதோடைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ குடல் தான் நம்ம எடுக்க போறோம். கோழியோட குடல் தான். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆட்டோடைய குடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும். இந்த குடல் வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து எல்லா குடலுமே நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த குடல் கட் பண்ண முடியாது, அதுல அழுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம முட்டை பையனும் சொல்லுவாங்க, சின்ன பையனும் சொல்லுவாங்க. இதுல தான் அந்த முட்டை கோழி குண்டு மாதிரி முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்து இதுல தான் தங்கும். அதனால நம்ம இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோ. நல்லா அந்த கத்திலேயே வந்து அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி விட்டுடலாம். கத்திலே நீங்க சுரண்டியும் விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா எல்லா குடலையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இதை வாஷ் பண்ண போறோம். இதுல வந்து நிறைய வளவளப்பு தன்மை நிறைய இருக்கும். அதனால நம்ம வந்து நார்மல் வாட்டர் போட்டு தான் நம்ம வாஷ் பண்றோம். வாஷ் பண்ணா இதுல இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகுமான்ட்டு நம்ம ஒரு ட்ரை பண்றோம். ஆனா இது வந்து நார்மலி ஹாட் வாட்டர் போட்டா தான் வந்து நல்லா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். இருந்தாலுமே ஒரு தடவை வந்து நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டர் போட்டு நல்லா அலசுறோம். ஆனா அந்த வளவளப்பு தன்மை சுத்தமா போகவே இல்லை. பாருங்க, இது ஒரு வாட்டி அலசிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த குடல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்க, தண்ணியோட கலரே வந்து ஒயிட் கலரா இருக்கிறது வேற கலருக்கு மாறிடுச்சு. இது நம்ம எப்படி சுத்தம் பண்ணணுன்றதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீவி சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.